ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அசூஸ் ராக் ஸ்ட்ரிக்ஸ் லேப்டாப்புக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதனால் இந்த சென்னையிலேருந்து ஊருக்கு தூக்கிட்டு வந்துட்டேன் அப்டேட் பண்ணுறதுக்காக. ஏன் இந்த அப்டேட் பண்ணுறதுக்காக சென்னையிலேருந்து தூக்கிட்டு வரணும்னு கேட்டிங்கன்னா, அது போக போக சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். அவசரத்தில் ஊர்லேருந்து கிளம்புனதுனால மண்டையில் இந்த கொண்டையை மறந்துட்டேன். இந்த ப்ளக் வந்து யூகே கிளப்பு ப்ளக்கு. இதை வந்து நம்ம இந்தியனில் ஓட முடியாது. அதனால் சரி வீட்டில் எதனா இருக்கும்னு நினச்சா வீட்டில் ஒரு ப்ளக் இருக்குது. ஆனால் இது வந்து இது கரெக்டாக செட் ஆக மாட்டேங்குது. இந்த பக்கம் போட்டால் அந்த பக்கம் போயிடுது, அந்த பக்கம் போட்டால் இந்த பக்கம் போயிடுது. அதனால் போட முடியல. இதுக்கு எதனா ஒரு வழி பண்ணி ஆகணும். அப்போ தான் நம்மளை வந்து இந்த லேப்டாப் வந்து அப்டேட் பண்ண முடியும். அதுக்கு நம்மளுக்கு கரண்ட் தேவை. அப்போ தான் அப்டேட் ஆகும். சரி, கீழே போய் தேடி பார்ப்போம். ஒரு ரூம்குள்ளே வராது, இங்கே இரு. சரியா, இங்கே இரு. நோ 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 இங்கே இரு, வராத. சரியா, இங்கே இரு. பாய் பாய். ஒரியோ 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 பாய். வெளியே போடா. அரே ஏன் தள்ளுற? நோ, வெளியே போ, வெளியே போ, வெளியே போ, வெளியே போ. ஃபைனலாக ஒரு ப்ளக் பாயிண்ட் கிடச்சிடுச்சு. அத்தையோடது. அதை தூக்கிட்டு வந்துட்டேன். இப்போ அதை போட்டு பார்க்கலாம் செட் ஆகுதான்னு. அருமையாக செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ப்ளக் பாயிண்டில் ப்ளக் பண்ணிக்கலாம். லைட் எழுது. நம்ம வந்து சார்ஜ் எழுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். அதுக்கு வந்து கீழே வச்சுருவோம். இப்போ நான் வந்து வாஷிங் மிஷினில் தான் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இன்னும் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை தூக்கி இந்த பக்கம் வச்சுருவோம். இதை தூக்கி வச்சாச்சு. இப்போ ப்ளக் பண்ணால் சார்ஜ் ஆகணும். அப்போ தான் அப்டேட் பண்ண முடியும். ரெட் லைட் எரியுதான்னு பார்க்கலாம். ரெட் லைட் எரியுது. இப்போ சார்ஜ் ஏறுது. அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ லேப்டாப்பை அப்டேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இது என்ன அப்டேட்னா, அசூஸ் ராக் ஸ்ட்ரிக்ஸ் G16 UEFI அப்டேட்டு. இந்த அப்டேட் பண்ணால் தான் டிஸ்பிளேயில் வந்து ஏதோ ஒரு பக்கு ஃபிக்ஸ் ஆகுமா. அதாவது பயோஸ் அப்டேட்டில் ஃபிக்ஸ் ஆகிறதுக்காக இந்த பயோஸ் அப்டேட் பண்ணோம். நார்மல் விண்டோஸ் அப்டேட்னால் இது மாதிரி சார்ஜெலாம் தேவையில்லை, அதுவே ஆகிடும். ஆனால் பயோஸ் அப்டேட்னா கண்டிப்பாக சார்ஜரில் இருக்கணும். ஏன் இது அங்கேருந்து இங்கே தூக்கிட்டு வந்தேன்னா, அது ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன். இப்போ தெரியுதா, இந்த பயோஸ் அப்டேட்னு போட்டிருக்கா. ரீபூட் யுவர் சிஸ்டம் டு கம்ப்ளீட் த அப்டேட்ஸ் ப்ரோக்ராம் பிலோ பயோஸ் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த அப்டேட் பண்ணுறதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ ஷட் டவுன் கொடுத்துட்டேன். இப்போ திருப்பி ஆன் ஆகும். ரீஸ்டார்ட் கொடுத்ததுனால ஆன் ஆயிடுச்சா? ஆன் ஆயிடுச்சு. இப்போ பயோஸ் அப்டேட் பண்ணும் போது நம்மளுக்கு யூபிஎஸ் கரண்ட் தேவை. ஏன்னா இப்போ ஷட் டவுன் ஆனாலும் இப்போ யூபிஎஸ்சில் வந்து ரன் ஆகும். அதனால தான் அதை வந்து நான் அங்கேருந்து இங்கே தூக்கிட்டு வந்தேன். ஏன்னா அங்கே வீட்டில் எனக்கு அங்கே யூபிஎஸ் கிடையாது. நான் போன வாட்டி பயோஸ் அப்டேட் பண்ணும்போதே அங்கே பக்கத்தில் அசூஸ் ஷோரூம் இருந்துச்சு. அங்கே போய் பயோஸ் அப்டேட் வந்து பண்ணிட்டு வந்துட்டேன். ஒரு ½ hour வெயிட் பண்ணேன். அவங்களும் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்டாங்க பயோஸ் அப்டேட்டுக்கு. இப்போ வந்து திருப்பி அங்கேயே கூப்பிட்டு போனால் இதை நான் சொல்கிறோன்னு பயமாக இருக்குது. அதனால தான் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த பாருங்க, பயோஸ் அப்டேட் காட்டுதா. ஈஸி ஃப்ளாஷ் யூட்டிலிட்டி அலோஸ் போட்டிருக்கு. டியூரிங் ப்ராசஸ் பவர் ஃப்ரம் கனாட் ஷட் டவுன் போட்டிருக்கா. இதனால தான் நான் வந்து அங்கே தூக்கிட்டு வந்தேன். இப்போ 60 செகண்டில் அதே ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கு நம்மளே கொடுத்துருவோம். பயோஸ் அப்டேட் இப்போ வந்து அப்கிரேட் ஆகிட்டுருக்கு. எந்த காரணத்தை கொண்டும் நம்ம சார்ஜரை மட்டும் ஆஃப் பண்ணுறக்கூடாது. ஆஃப் பண்ணால் சொல்லி முடிச்சு விட்ருவாங்க. இப்போ பயோஸ் அப்டேட் ஆகிடுச்சுன்னு காட்டுச்சு. அதனால் ரீஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ போய் நம்ம என்ன அப்டேட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்த்த வரைக்கும் அது வந்து டிஸ்பிளே அப்டேட்னு சொல்லிட்டு தான் போட்டுருந்துச்சு. டிஸ்பிளே அப்டேட் கூட UEFIயில் தான் ஆகும் போல் பயோஸில். அது எனக்கு தெரியல. அதனால் இப்போ அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் அப்படி சப்போஸ் நீங்கள் பயோஸ் அப்டேட் பண்ணும்போது நார்மல் கரண்ட்டில் பண்ணி அது கரண்ட் போச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, லேப்டாப் தூக்கிட்டு போய் நீங்கள் சர்வீஸ் சென்டரில் கொடுத்து அந்த பயோஸ் சிப்பே வந்து திருப்பி சால்டரிங் பண்ணி எடுத்து வேறு சிப்பை போட்டு ரீசெட் பண்ணி வைக்கணும். அப்போ தான் அந்த லேப்டாப் வந்து திருப்பி ஒர்க் ஆகும். அதனால் நீங்கள் கரண்ட்டு போச்சுன்னா இது தான் ஆகும். இதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க.
இப்போ ஆன் ஆகணும் ஒன்றும் எடுக்கலான்னு பார்த்தா அது ஆனால் ரொம்ப நேரமாக ஆகிட்டுருக்கு. சவுண்டு மட்டும் வருது. திருப்பி ஆஃப் ஆகிடுச்சு. என்னடா இது, திருப்பி ஆன் ஆகிடுச்சு. ஒரு 4வது வாட்டி ஆன் ஆஃப் ஆகுது. இதை தான் அப்பயே காட்டிச்சு, திருப்பி விடுது. சுற்றுது. அப்போ இந்த வாட்டி சுற்றுதுன்னா வந்துடும் அர்த்தம். பாருங்க சுற்றுது. வந்துருச்சு 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 வந்துருச்சு. நல்லா பிரகாசமாக இருக்குது. என்னடா ஃபர்ஸ்ட்லேருந்து காட்டுற? பயாஸ் அப்டேட் பண்ணதுக்கு இதெல்லாம் காட்டுமா கேட்குமா என்ன? என்னென்னவோ கேட்குது. போய் என்ன அப்டேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அப்டேட்ஸில் வந்துட்டோம். சிஸ்டம் அப்டேட்ஸில் இப்போ அப்டேட் ஆனது கிரிட்டிக்கல் அப்டேட் சொல்லிட்டு ஏதோ V325 சொல்லிட்டு ஏதோ காட்டுது. அது என்ன அப்டேட்னு தெரில. இது பாருங்கள், இது போன வாட்டி ஃபெயில்ட் ஆனது, இதெல்லாம் சக்ஸஸ் ஆனது. இந்த ஃபெயில் ஆனது தான் சென்னையில் ஃபெயில் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் திருப்பி ஊருக்கு எடுத்துகிட்டு வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல் ஆக்கிட்டேன். இப்போ அப்டேட் முடிஞ்சிருச்சு. நீங்களும் உங்கள் சிஸ்டம் அப்டேட் பண்ணணுன்னா ப்ராப்பராக யூபிஎஸ் இருந்தால் பண்ணுங்கள், இல்லைனா தூக்கிட்டு போய் ஷோரூம்லேயே கொடுத்துருங்க. தேங்க்யூ, பாய் பாய்.